வெல்கம் டு செந்திபாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி புதன்கிழமை, விநாயகருக்கு உகந்த நாளான புதன்கிழமையிலே விநாயகர் சதுர்த்தி வந்ததில் ரொம்பவே சந்தோஷம். விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செய்ய எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பொரி உருண்டை என் பொண்ணு பண்ணியிருந்தா, அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் பண்ணியிருந்தேன். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே பொதுவாகவே அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் நம்ம பண்ணுறது வழக்கம். அதே மாதிரியே ப்ராப்பராக பண்ணியாச்சு. இப்போ கொழுக்கட்டையும் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் உள்ள சாமி படங்களுக்கு எல்லாமே பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கே உள்ள விளக்கெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாகவே வீட்டில் நார்மலாகவே நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னாவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இன்றைக்கி டே எங்களுக்கு போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே விநாயகரை எடுத்து வச்சு பலகையில் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். விநாயகரை இந்த மாதிரி தான் அருகம்புல்லை எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுவோம். சுற்றி பூ அலங்காரம் பண்ணி பண்ணுவோம். அதே மாதிரியே இந்த இயரும் விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணியாச்சு. எங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை நாங்கள் விநாயகர் பெருமானுக்கு வச்சு கொழுக்கட்டை, சுண்டல், பழங்கள் வச்சு இன்றைக்கி நாங்கள் நெய்வேத்தியம் பண்ணி பூ அலங்காரம் பண்ணி இன்றைக்கி விநாயகரை வழிபாடு பண்ணியாச்சு. விநாயகருக்கு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தலாக விநாயகரை வழிபாடு பண்ணிக்கிட்டோம். உங்கள் எல்லாருக்குமே அனைவருக்குமே விநாயகர் பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விநாயகரை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே நல்ல ஒரு ஹாப்பியாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இன்றைக்கி நான் போயிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் 3:30 வரைக்கும் சதுர்த்தி இருக்கிறதுனால அதுக்குள்ளேயுமே பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மதியத்துக்குள்ளேயுமே நாங்கள் வழிபாடு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் கோயிலுக்கும் போய் விநாயகரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு போச்சு. எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள். விநாயகர் பெருமான் சும்மா ஜம்முன்னு சூப்பராக உட்காந்துருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.